त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं இப்போ சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீது அமர்ந்த சுந்தரம் அந்த பச்சை மயில் மீதேறி வரும்போது 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே அப்படிங்கிற அந்த ஆறுமுகத்துக்குரிய பவர், எனர்ஜி, சக்தி, அந்த முருக பக்தர்கள் எல்லாருமே ஒரு தடவை இந்த முருகஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த முருகப்பெருமானுடைய அற்புதம் நிறைய இருக்குங்க. செவ்வாதோஷ நிவர்த்தி, சர்ப்பதோஷ நிவர்த்தி. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய அருள் நீடித்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். ஆயிரம் ஆசைகள் மனதினிலே அந்த சிறகிரி வேலனை நினைக்கையிலே, ஆயிரம் ஆசைகள் மனதினிலே அந்த சிறகிரி வேலனை நினைக்கையிலே, அருகே அழைத்தான் பக்தியிலே, அருகே அழைத்தான் பக்தியிலே, அவன் அமுதாய் இனித்தான் பழனியிலே, ஆதி பழனியிலே, சென்னி மலையினிலே
இப்போ அந்த முருகப்பெருமானினுடைய அற்புதமான தரிசனம். முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது எனக்கையனே. நீ இருக்கும் தமிழ் கொண்டு உனை பாடுவேன். முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. காலனும் கலங்குவான் வேலனை பார்க்கவே பக்தியின் முகம் காட்டி அருள்வாயையா. தேவியர் இருவரை மார்பிலே தாங்கியே சக்தியின் வேல் கொண்டு காப்பாயப்பா. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடும் போதிலே என் முன் தோன்றியே. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடும் போதிலே என் முன் தோன்றியே. கருணையை தந்து காத்திடும் தெய்வம். அழகு வாழும் முருகப்பெருமான் முருகா சரணம் முருகா சரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமத்தை அகத்தியர் அவருக்கு சிஷ்யனாக இருக்கார். அதே மாதிரி ஜோதிடத்துக்கு தந்தை முருகப்பெருமான். இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நிறைய பேரை பார்க்கும்போது இவன்லாம் இவ்வளோ டெவலப் ஆகிட்டான், இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா இவன் ஏன் இப்படி கெட்டு போயிட்டான், இவன்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான், இவன்லாம் திருந்த மாட்டான். 2 விதமான மூளை முடுக்குகள் கண்டிப்பாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய கெட்டவனை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். எவ்வளோ பெரிய நல்லவனை எடுத்து பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு கெட்ட குணம் இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, முருகன் அடிமையாக வாழ ஆரம்பித்து விட்டால் நாள் என் செய்யும், கோல் என் செய்யும். கோல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நவக்கோள்கள். முருகப்பெருமான் ஒருத்தருக்கு தான் இந்த விதமான அற்புதமான பாட்டு எழுதியிருக்காங்க.